என்பதற்கு மனிதர்கள் குறுக்க வரக்கூடாது. குறுக்க வரும்பொழுதெல்லாம் மனிதர்கள் ஏமாற்றப்படுவார்கள். நேரடி அல்லாட்ட போனீங்கன்னா யார் ஏமாத்த முடியாது. என் மூலமா தான் அல்லாட்ட போகணும்னா நான் ஏமாத்திட்டு போயிருவேன். உன் மூலமா நான் போகணும்னா நீ ஏமாத்திட்டு போயிருவேன். மனிதன்கிறவன் எல்லாரும் நல்லவன் நமக்கு சொல்ல முடியாது. அப்ப அல்லாவுக்கு மனுஷனுக்கு மத்தியில் உள்ள எந்த ஒரு விஷயத்திற்கும் புரோக்கர் கிடையாதுங்கிற இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை என்னது? புரோக்கர் கிடையாது. உனக்கு என்ன தேவைண்டாலும் நேரடியாக இறைவன்ட்ட தொடர்பு கொள்ளு. இந்த விஷயம் நீங்க தப்பு செய்யறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்ல வர்ற மக்கள்கிட்ட? கல்யாணம் பண்றீங்க. கல்யாணம் யார் பண்றா? ஒரு பொண்ணை பெற்றவர் பண்ணி கொடுக்கிறாரு, ஒரு மாப்பிள்ளை பண்ணிக்கிற போறாரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? பேசி முடிவு பண்ணணும். என் மகளை உனக்கு கட்டி தர்றேன், நான் உப்பு கண்டேன், முடிஞ்ச கல்யாணம். இதான் கல்யாணம். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? என்னை கூப்பிடுங்கிறாரு. இதுல இவருக்கு என்ன வேலை? இவரை பெற்றாரு. அஜர்த்துக்கு கல்யாணத்துல என்ன வேலைங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்யாணத்துக்கு போனாங்களா? ஒவ்வொரு கல்யாணத்தையும் அவங்க தான் பண்ணி வச்சாங்களா? ஒவ்வொருத்தரும் சகாபாக்கள் கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டு போய் வாங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க ரசூலுல்லாஹ் நீங்க தான் நடத்தி தரணும்னு சொன்னாங்களா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்னு ஒரு சஹாபி வர்றாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான 10 சகாபாக்கள் ஒரு சஹாபி. அவர் வர்றாரு, மஞ்சள் நிற நறுமணத்தை பூசிக்கொண்டு வர்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க என்னப்பான்னு. எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்கிறாரு. அப்ப கல்யாணத்துக்கு கூப்பிடல. கூப்பிட்டா கேட்டிருப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது கேட்கறாங்க என்ன வாசமனமா இருக்கிற என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாரு. அப்ப விருந்து கொடுன்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லாம அவங்கள கூப்பிடாம சஹாபாக்கள் கல்யாணம் பண்ணாங்க. இதுதான் கல்யாணம்ங்கிறது. இந்த மாதிரி கல்யாணம் வந்துருச்சுன்னு சொன்னா சடங்கு சம்பிரதாயத்துக்கு வேலை இல்லை. பொண்ணை பத்த மாப்பிள்ளை பத்த பேசி முடிவு பண்ணிக்கிற வேண்டியது. ரெண்டு சாட்சி. இதுக்கு ஊர் அழைச்சு பந்தல் போடணும், கோடி கோடி அதுக்கு செலவு பண்ணணும். சிம்பிளா பண்ணிட்டு போயிட்டா எத்தனை ஏழை குமரர்கள் கரையேறினு. இந்த கல்யாணத்துல வரது என்ன கேட்கறானே? திங்கிறது கேட்கறது பாதி தான். பாதி நாசமாக்குறது தான் கேட்கறான். இந்த கல்யாணத்துல வரதட்சணை கேட்கறான் இல்லங்க. 1 லட்சம் ரூபாய் கேட்டான்னா 50,000 ரூபாய் இதை எடுத்து வச்சுக்கலாம் நினைச்சிட்டு கேட்பான். இன்னொரு 50,000 எதுக்கு தெரியுமா? பந்தலுக்கு, மைக் செட்டுக்கும், சீரியல் லைட்டுக்கும், இந்த மாதிரி ஆடம்பரங்களுக்கும், கச்சேரிகளுக்கும், குரங்குருத்தி டான்ஸுக்கும், மேலதாளத்துக்கு, இதுக்காகத்தான் நம்மள்ட்ட வாங்குறான் பொண்ணு வீட்டார்ட்ட. அப்ப இந்த சனியை ஒளிஞ்சா வரதட்சணை பாதி குறைஞ்சு போயிடும். இந்த சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் போட்டு இவன் செய்யற அணி திமுறை காட்டுறதுக்காக வேண்டி பெண் வீட்டார கசக்கி புளியறான். அப்ப யாரும் தேவையில்லைப்பா. கல்யாணத்துல லேசா முடிங்க. குடும்பத்தார் 2 குடும்பத்தார் உட்கார்ந்து பண்ண முடியாதா? 2 பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை உட்கார்ந்து இங்கிட்டு பார்த்து அங்கிட்டு பார்த்து உட்கார்ந்து கல்யாணம் பண்ண கல்யாணம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணி பழகி இருந்தா வரதட்சணை வந்திருக்குமா? ரசூலுல்லாஹ் காலத்துல வரதட்சணை இருந்துச்சா? அப்ப இந்த வரதட்சணையில இருந்து மீள வேண்டும் சொன்னா பேசிக்கா நீங்க என்ன வரணும்? புரோகிதம், இடைத்தரகரை ஒழிச்சு கட்டுங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படை நம்ம சொல்லும் பொழுது அஜர்த்துமார்கள் தாறுமாறா என்ன செய்யறாங்க? அது வேற மாதிரி விமர்சிக்கிறாங்க. இந்த புரோகிதம் எங்க உங்களை கொண்டு போச்சு தெரியுமா? தாயத்துல கொண்டு போச்சு, தகடல கொண்டு போச்சு. எங்க கொண்டு போய் எங்க தள்ளிருச்சுன்னு சொன்னா குஃபுர்ல கொண்டு போய் தள்ளி விடுது. வந்தோன்னு சொன்னாங்க, அதிர்ச்சியா இருந்தது. என்ன அதிர்ச்சி? ஒரு வீடு கட்டுறீங்க. வீடு நீ தானே கட்டுற, கட்டிட்டு போக வேண்டியதானே. வீடு கட்டுறது கொத்தனார கூப்பிடு, ஆசாரியை கூப்பிட்டுக்க, வேற யார் வேணும் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்க. பூசாரியை கூப்பிடுற. வீடு கட்டுறதுக்கு ஆசாரி வேணும், ஆசாரியை கூப்பிடு. கொத்தனார கூப்பிட எத்தனார கூப்பிடுறாங்க. எத்தி பிழைக்கிறவங்க கூப்பிடுறான். வீடு கட்ட வரும்பொழுது அதுல அவ்வளவு சடங்கு. கோழி அறுத்து ஊத்தணுமா, அதுல என்ன செங்கலை வைக்கணுமா, அதுல சங்கல பாலை ஊத்தணுமா, இதெல்லாம் செஞ்சு பூஜை புனஸ்காரம் செஞ்சாதான் அந்த வீடு சரியா வரும் நினைக்கிறிய. இதெல்லாம் உன்னை குஃபர்ல கொண்டு விட்டுருச்சா இல்லையா? எதனால இது வந்துச்சு? வீடு கட்டுறதுக்கு யார் தகுதியான ஆழமா பள்ளம் தோன்ற பத்தி பேசு, என்ன சிமெண்ட்ங்கிற பத்தி பேசு, என்ன கலவை போடணும்னு பேசு, எந்த கம்பி வாங்கி போடணும்னு பேசு. அதுக்கு சிந்திச்சா ஒரு அர்த்தம் இருக்கு. இவன் என்ன பண்றான்? அந்த அது செய்யணும், இல்லாட்டி என்னமோ ஏற்பட்டுரும். இதெல்லாம் செஞ்சுதான் சவுதியில பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிருக்கானா? உலகத்திலே பெரிய பில்டிங் மலேசியாவில் இருக்க. முதல் ரெட்ட கோபுரம் இடி தள்ளிவிட்டாங்க. இப்ப மிச்சமா இருக்கிறது மலேசியாவில் இருக்கு உலகத்திலே பெரிய கோபுரம். அதெல்லாம் இந்த பூசாரி போய் பால் ஊத்தி தான் கட்டினதா? அதெல்லாம் கோழி அறுத்து ரத்தத்தை பாய்ச்சி தான் அந்த கட்டணம் கட்டினதா? அது சுனாமிக்கு நிக்குது, நம்ம ஊடு ஒரு புயலுக்கு நிக்காது. இதெல்லாம் செஞ்சில இந்த சடங்கெல்லாம் பண்ணி சவுதி அரேபியால செய்யறாங்க அவன்லாம். அப்ப உலகத்துல இல்லாத ஒரு சடங்கை கொண்டாங்க ஏமாத்தி பிழைக்கிறதுக்காக வேண்டி கிறுக்குத்தனமான காரியங்களை கொண்டா நம்ம மேல சில பேர் திணிக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு தலையாட்டுறீங்க. நிலை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பாத்தியாங்கிறீங்க. ஒருத்தன் பாத்தியாவது நிலை எடுத்து வைக்கிறான், ஒருத்தன் என்ன செய்யறான்? பூஜை செஞ்சு நிலையத்துக்கு வைக்கிறான், ஒருத்தன் ரெண்டையும் செய்யறங்கிறான். நீ அன்னிபாட்டு பூஜை ஒரு பக்கம் செய்யி, அசத்து நீங்க ஒரு பாத்தியா சொல்லுங்க. இதெல்லாம் செய்றீங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? யார் ஒருத்தர் இஸ்லாம் சொல்லி தந்த இந்த கலாச்சாரத்துக்கு மாற்றமான கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவங்கள சேர்ந்தவர். உங்க வீட்டை சும்மா வீடுன்னு கட்டணுமே தவிர
வீடு கட்டுறதுன்னு பாத்தியா கிடையாது. நீங்க பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கலாமே தவிர வீடு கட்டுறதுன்னு சடங்கு கிடையாது. எந்த பால் காய்ச்சறது கிடையாது, கோழி அறுத்து ரத்தம் பாய்ச்சறது கிடையாது, செங்கலை வைக்கிறது அதுக்குன்னு சடங்கெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அதுக்கு என்னது தச்சை, என்னது தச்சையாது, இன்னும் தச்சை கழிக்கிறது தச்சை செய்யறதா கையில வரமாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்களே, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் யார் சொல்லி தந்தா? இதெல்லாம் மஸ்ஜித் நபவி இருக்க, அதெல்லாம் இப்படிதான் கட்டுனாங்களா? பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நின்ற காபத்துல்லா, இதுக்கு இப்ராஹிம் நபி கோழி எடுத்து வச்சுதான் அந்த காபத்துல்லா கட்டப்பட்டுச்சா? எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரியான இதெல்லாம் ஷிர்கான காரியம், பகிரங்கமா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியம். நம்ம அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு ஒரு வீட்டை கட்டுகிறோம். அந்த வீட்டில் என்ன செய்யறோம்? பல தெய்வங்களை அழைத்து கும்பிடுகிறோம், கல்லை கூப்பிடுகிறோம், மண்ணை கூப்பிடுகிறோம், பல தெய்வங்களை அழைத்து கும்பிடுகிறோம். ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடிய நாம் நம்முடைய கட்டடங்களுக்குள்ள இந்த மாதிரியான பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நம்ம என்ன செய்யறோம்? அனுமதிக்கிறோம், ஊக்குவிக்கிறோம். ஒன்னும் ஆக போறது இல்ல. இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, எங்க ஊர்ல அது மாதிரி இருந்தது. இப்ப ஒண்ணுமே கிடையாது, நல்லா இப்பதான் நல்லா இருக்கு. எந்த காலத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்ப விட இதெல்லாம் விட்ட பிறகு பாத்தீங்கன்னா 4 மாடி 5 மாடி வீடுலாம் உண்டாயிருக்குது, இப்பதான் உண்டாயிருக்கிறது. அதனால கட்டிடங்கள் நிலைப்பதற்கும் இந்த சடங்குக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முதல் ஒரு பேசிக்க வழங்கிக்கிறனும், அல்லாஹ்வுடைய நன்மை தீமைகள் எல்லாமே ஆளை பொறுத்து தானே தவிர நாளை பொறுத்தோ நேரத்தை பொறுத்தோ சடங்குகளை பொறுத்தோ இல்லை. இதை நீங்க விளங்கிக்கணும். இப்ப எனக்கு ஒரு நன்மை வரணும் என்று அல்லாஹ் எழுதுவான். இந்த வீட்டுல இருந்தா வரும், அந்த வீட்டுல இருந்தா வராதுன்னு எழுத மாட்டான். அல்லாஹ் எப்படி எழுதுவான்? ஆளுக்குத்தான் விதி இருக்குது, நாளுக்கு கிடையாது, இடத்துக்கு கிடையாது. இந்த கட்டிடம் இப்படி இருந்தால் அல்லாஹ் முசீபத் வராது, இந்த கட்டிடம் அப்படி போனால் முசீபத் வந்துடும் எழுதுவது இல்லை. அல்லாஹ் என்ன பண்றான்? எனக்கு என்னென்ன ஒரு பருக்கை கிடைக்க வேண்டுமானாலும் அதை அல்லாஹ் எழுதி விடுவான். இடிஞ்சு உளுந்து என் மண்டையில உளுந்து நான் அசிங்கி சட்னியா போயிருவேன் எழுதினால் அது நடக்கும். நீ ஒரு மாடி கட்டிடத்துல இருந்தா அதான் நடக்க போகுது, நீ 7 மாடி கட்டிடத்துல இருந்தா அதான் நடக்க போகுது. இடிக்க முடியாத காங்கிரீட் இரும்பு கோட்டையில் நீ இருந்தாலும் அதுதான் உனக்கு எழுதப்பட்டது என்று இருந்தால் அதுதான் நடக்கும். நம்ம என்ன நம்பணும்? எதை அல்லாஹ் நமக்கு எழுதி விட்டானோ அது நடக்கும். இஸ்லாத்தினுடைய பேசிக்கு ஒல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அப்ப நீங்க என்ன விளங்கணும்? இந்த மாதிரி செஞ்சா நன்மை வரும், இந்த மாதிரி செஞ்சா தீமை வரும் நினைக்க கூடாது. எப்படி நினைக்கணும்? நமக்கு அல்லாஹ் நன்மை நாடி இருந்தால் அந்த நன்மை வரும். நம்ம குடிசையில இருந்தாலும் வரும், கோபுரத்தில் இருந்தாலும் வரும், நம்ம பூஜை செஞ்சாலும் வரும், செய்யாட்டாலும் வரும், பாத்தியா ஓதுனாலும் வரும், ஓதாவிட்டாலும் வரும், அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாலும் வரும், இல்லைன்னு சொன்னாலும் வரும்ன்றது வரும். இவ்வளவுதான் விஷயம். அப்புறம் எதுக்கு இந்த சடங்குலாம் உனக்கு? வராதுங்கிறது வராது. அப்ப இந்த மாதிரி நம்பி செயல்பட்டால் தான் அதுக்கு பேர் ஈமான். நீங்க விதியை மறுத்து விட்டு வாஸ்துலாம் நுழைஞ்சிருச்சு உங்க ஊர்ல கேள்விப்படும் பொழுது, வாஸ்து சாஸ்திரம் இந்த மாதிரி இருப்பதுதான் கட்டடத்துக்கு நல்லது. எதை சிந்திக்கலாம்? இந்த பக்கம் தான் காத்து வருது, இந்த பக்கம் வாசம் இருக்கலாம், இது ஓகே. இந்த பக்கம் ஜன்னல் இருக்கலாம், இந்த பக்கம் தான் வெளிச்சம் இருக்கு, இந்த பக்கம் மாலை வெயில் அடிக்கும். இந்த மாதிரி வசதிகளுக்கு தகுந்தவாறு சிந்தித்தால் அது மூளை உள்ளவன் செய்யற வேலைன்னு வச்சுக்கலாம். இந்த வாஸ்துன்னு சொல்லி போட்டுங்க, நல்லா கட்டி கக்குசு கொண்டு வாசல்ல வைங்கிறான், வாசல் கொண்டு வைக்கிறாங்க, அடுப்பக்கரையை கொண்டு அங்க கொண்டு கொள்ளையில வைங்கிறான், கொள்ளையை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வைங்கிறான். இதெல்லாம் செய்யறானுக்கு இருக்கணும். மெட்ராஸ் மாதிரி படிச்ச நகரங்கள்ல இந்த வாஸ்துன்னு கிளம்பி இருக்கிறவன் கேட்டுக்கிட்டு போய் நல்லா இருக்கிற வீட்டுலாம் இடிச்சு அழகா இருக்குமா வீடு, இந்த நடுவில் ஒரு தூணை போட அப்பதான் வாஸ்துக்கு நல்லதுமா, உங்களுடைய மறைச்சுவிடும். அழகா இருந்த கூட அசிங்கமா போயிடும். வாஸ்து நினைச்சிட்டு என்ன செய்யறான்? அதை செய்யறான். இந்த மாதிரி வாஸ்துங்கிற இதெல்லாம் எங்க வருது? பேசிக்காக ஒரு விஷயத்தை நம்ம விளங்கல, நமக்கு எழுதுனதுதான் நடக்கும். இந்த மாதிரி சடங்குகளை கொண்டு நமக்கு நன்மைகளை உண்டாக்கி கொள்ள முடியாது, தீமைகளை தடுத்துக் கொள்ள முடியாது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விடுறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டான். ஏன் அப்படி சொன்னாங்க? இப்ப அல்லாஹ் எனக்கு ஒரு முசீபத்தை இறக்குறான் வச்சுக்கிறேங்க. நான் என்ன நினைக்கிறேன்? ஒரு தாயத்தை போட்டுக்கிட்டு இது அந்த முசீபத்தை தடுத்துருங்கிறேன். அப்ப நான் இது அல்லாஹ் வாக்கிட்டேன். இப்ப அல்லாஹ் முசீபத்தை இறக்குறான், அதை எது தடுத்துரும் நம்புறேன்? இந்த தாயத்தை போய் கட்டு மாதிரி அடிச்சு நினைச்சிறேன், நொறிக்கணும். அந்த விமானத்தை ஏவுகணை அடிக்கிற மாதிரி நினைச்சிருமா, அடிச்சிருமா. அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா இது ஒரு அல்லா வச்சு, இப்ப 2 அல்லா வச்சுல. அப்ப நீ அல்லாவுக்கு இணை கற்பிச்சுட்டேங்கிறாங்க. எல்லாமே இங்கதான் வர, உனக்குன்னு உள்ளது வந்துரும்டா, அதுக்கு ஏன்டா மாய மந்திரம் பண்ற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு